படத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய கேரக்டரே இருக்காது, ஆனால் கூப்பிட்டுருப்பாங்க. பட் என்ன பண்ணினோம் போது எனக்கே ஒரு மனசுக்குள்ளே ஊத்தல், அதனால வரமாட்டேன். என்னை சில பேர் கேட்டது கூட கேட்டிருக்காங்க, ஏன் மேம் ப்ரெஸ் மீட்லாம் வரமாட்டேங்கிறேன். இது நான் இருமாப்போட நிற்கலாம், நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக நாங்கள் வந்தோம். நான் வினோதினிலாம் தேங்க்யூ ஸோ மச். சேமியா இதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். உண்மையிலுமே நான் நிறையா இடங்களை அவாய்ட் பண்ணுறது என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து நான் சொல்லுவேன், எனக்கும் வந்து நல்ல ஸ்க்ரீன் டைம், நல்ல ப்ரெசன்ஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சங்கர் சார் ஆல்சோ. வெரி வெரி ஹாப்பி. இசை ராஜா எங்கள் பேசுகிறதாமோ அவர் ஆர்ஆர் பண்ணியிருக்காம எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளையராஜா சார் மியூசிக், நாங்கள்லாம் இளையராஜா சார் வெறியர்கள். என்னோட வீண கச்சேரியில் பாதி இளையராஜா சார் சாங்ஸ் தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒன்று ஆட் பண்ணிடும், அவர் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் ஃப்ரண்ட்ல வாங்க. என் கண்ணால் பார்த்தேன் நான். அவங்க ரீரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஐடியா சொல்லுவேன், நீங்கள் அதிகமாக போடலாம், எனக்கு கம்மியாக போடலான்னு. ஹீ இஸ் willing to take that ideas. அப்போ வந்து ஐ see the excitement in his face. இவங்கெல்லாம் வர்றப்போ ஐ felt happy. எஸ்பெஷலி இவங்க அப்புறம் பெயின்ஜி அப்புறம் சாம்ஸ் வரப்போலாம் லைக் he started laughing. அவங்க சொன்னப்போ லைக் he liked it. அவர் என்ஜாய் பண்ணி ரீரெக்கார்டிங் போட்ட மூவி அது இதாக தான் இருக்கும். பிகாஸ் அவர் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த சாங்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. முக்கியமான சாங் வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரேட் சாங்கு. I told him I want that song in the movie now. போட்டுக்கலாம்னு சொன்னார். பட் ஐ told him where to put that song, எங்கே ப்ளேஸ் பண்ணால் ஆடியன்ஸ்க்கு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ரீரெக்கார்டிங் முடிஞ்ச படம் பார்க்குறப்போ ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். நான் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் டியர் டவுன் ஆச்சு எனக்கு. ஸோ அது மாதிரி ஐ ஃபீல் தட் ஆடியன்ஸ் ஷுட் கெட் தட் திங். ஏன்னா அந்த சாங் எல்லாருக்கும் ரொம்ப இதாக இருக்கும். கல்யாணம் அது வந்து இட்ஸ் ஐ ஃபீல் நீங்கள் சொன்னீங்களே அதுதான். எல்லோருக்கும் வணக்கம். பல அற்புதமான ரோஸ் கலர் சட்டை, பேண்ட். ஆனால் அந்த பையன் ஆரம்பிக்கலாம், சும்மா இல்லாமல் காட்டுப்புள்ளி இழுத்து விட்டுறது. நான் எடுக்கிற ஒரு படத்துக்கு இளையராஜா சார் மியூசிக் போடணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமோட இந்த படம் யூஎஸ்ல இந்த படம் பார்க்கறது வந்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒரு அற்புதமான சாதனை பெண்மணி தான் சிந்தியா. ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த சினிமா துறைக்கு வர்றதும் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இப்படி இளையராஜா சார் மியூசிக்கில் பண்ணணும் ஒரு படம் நினச்சிருக்கிறேன். ஒரு விஷயத்துக்கு அதற்கு பிறகு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் 2 சீன் தான் நான் பண்ணியிருக்கேன். 2 சுவாரஸ்யமான ஒரு சாங் போடு நல்லா இருக்கும். டக்குனு போட்டு பார்த்தேன், பிடிச்சிருக்காண்ணா பிடிச்சிருக்காண்ணா போட்டுருக்கேன். அவங்களோட இன்டர்வியூ ஒன்று யூடியூப் சேனல் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பற்றின மதிப்பு பயங்கரமாக உயர்ந்து. ஏன்னா அவ்வளோ ஒரு செல்ஃப் எஸ்டீமோட ஒரு நினச்ச காரியத்தை அடையணுங்கிற ஒரு இது, ஒரு பேஷன், இந்த இசையில் இருக்கிற ஒரு ஆர்வம், எது வந்தாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கி இப்படி கொண்டாடுறோம் திரையிலன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய இது இருக்கணும். ஒரு தனி பெண்மணியாக யூஎஸ்லேருந்து இறங்கி எத்தனையோ விதமான தொழில்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கோடம்பாக்கத்தில் அழகாக ஒரு படம் எடுத்து பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்து நல்ல ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம், ரொம்ப அத்தியாவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்துக்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல இசையோட கூடிய ஒரு படம் அற்புதமாக எடுத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு என்னுடைய 2வது சல்யூட்டு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்கள் இருந்தால் தொடர்ந்து நம்ம ஊரில் படம் எடுப்பாங்க, நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கிற விதம், அதை ஃபுல்லாக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஃபீல்டில் நிறைய பேர் நிறைய கிண்டல் கேலிகள்லாம் இருக்கும். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வெற்றி பெற்று அவங்களோட வெற்றியின் மூலிமா அந்த கிண்டல் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் எடுப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணுறீங்க, அற்புதமான ஒரு உயரத்தை நீங்கள் அடைவீங்க. ஒரு நல்ல படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சீனில் நான் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். கூட நடித்த வினோதினி மேம், மீராகிருஷ்ணா மேம், விமல் பாஸ்கர் கலக்கிட்டாங்க. நான் ஆஸ்கார் உண்டுன்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. த்ரோட் இது எமோஷனல் காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சீன்ஸ் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல படத்தில் நடித்த ஒரு நிறைவான திருப்தி இருக்குது. இந்த படத்தை வெற்றி அடைய செய்யணும். நீங்கள் பார்த்த நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணும். மீடியா தேங்க்யூ.
அதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் சாங் வந்ததுக்கப்புறம் மேலே அங்கே வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இந்த காலத்தில் எதுவுமே இல்லை. நல்லா நம்ப அதுக்கு வந்து எனக்கு வந்து இது நான் ஒன்று சொல்லணும். ஷரத் வந்து ஷரத்தும் பிரேம்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியில். அதில் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அந்த சாங் வந்து அதில் கூட நாங்கள் ட்ரெய்லரில் ஒரு கட் கொடுத்துருக்கோம். அந்த சாங் வந்து இந்த சாங்கும் அதோட முன்னாடி இருக்க வீடும் வந்து நாங்கள் இந்த மூவியில் அது போட்டு 2-3 தடவை பார்த்துருக்கோம். அது ஒட்டலை. அது ஐ மீன் லைக் அந்த மூவியோட கான்செப்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால எங்களுக்கு நியூ சர்டிஃபிகேட் வேணும். அந்த சாங் பார்த்தா யூ வில் கெட். ஸோ என்னோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு நல்ல படம் கொடுத்து நியூ சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அந்த எய்முக்காக அந்த அசிஸ்டமாக அட்வைஸ் பண்ணி அந்த சாங்கு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அந்த லீடு அது எஸ்பெஷலி ஷரத் வந்து அது பாடியிருப்பாரு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் மேக்கிங் டீமில் என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா அந்த சாங்கை வந்து தனியாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஷரத் வந்து அதை பார்த்து டிசப்பாயிண்ட் பாடியிருக்காரு. அது வந்து தனியாக இது பண்ணுவோம். அது அவர் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது இன்கேஸ் அது வந்து அது நாங்கள் தனியாக பண்ணுவோம். ஏன்னா இந்த மூவியில் பண்ண எங்களுக்கு நியூ சர்டிஃபிகேட் கிடைக்காது. அது சாங் அந்த மாதிரி இந்த ஒரு மனசு இருக்கு. அது போதுங்க. தனியாக மட்டும் வழி விட மாட்டேன். மேமோட குழந்தையா நடிச்சோட ஸ்கூல் முடிச்சோட நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சென்ட்ரல் ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் சம்திங். என்னன்னா இந்த மூவியோட டிரெக்டர் சங்கர் ஜி சங்கர் அவரோட ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட் தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ணி ரைட்டர்ஸ்லாம் வச்சு எழுதி நிறையா பண்ணோம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த மந்த் இந்த மூவி வந்து ஆல்மோஸ்ட் ஃபார் அஸ் லைக் 18 to 20 months ஆச்சு இந்த படம் முடியறதுக்கு. நடுவில் நிறைய பிரேக் வந்துச்சு வேறு இஷ்யூஸ்னால. ஃபஸ்ட்டு மூவி வேறு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு நான் டேக் ஓவர் பண்ணேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பிரேக் ஆனதுனால டிரெக்டர்ஸு அசிஸ்டன்ட்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாமே வேறு ஜாப் கொடுத்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் சங்கருக்கும் வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுனா நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எனக்கு விவசாயம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் ஃபினான்ஸ் சொல்லி ஒரு ஹையர் பண்ணோம். இட்ஸ் வெரி சேலஞ்சட் மேன். எனக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு மூவி ஓரளவு பண்ணிட்டோம். கடைசியில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனாக பார்க்குறப்போ எடிட்டிங் ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்துலையும் போட்டால் தான் அது மூவியாக இருக்கும். இல்லைன்னா இட்ஸ்னால மூவி அது வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஹீ காட் ஆன் ரோட் இஸ் ஏபிள் டு மேக் த மூவி அஸ் லைக் ஒரு சின்ன அப்படி இப்படி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு மூவியாக பண்ணதுக்கு ஒரு மெயின் கிரெடிட் இருக்கும் போகும். நானும் ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து ஒர்க் பண்ணலை.
அங்கே எதில் எங்கே போட்டால் இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வி ஆல்சோ கால் சங்கர் எது சில ஏரியாஸ்லாம் வந்து ஓகேவா இல்லையான்னு அவர் வந்து ஐடியாஸ் கொடுத்தாரு, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ இட்ஸ் லைக் பிக் டீம் ஒர்க். அதில் வந்து பார்ட் ஆஃப் த டீம் ஒர்க் வந்து கடைசியில் வந்தாலும் என்னவோ சொல்லுவாங்களே ரிலே ரேஸில் வந்து யார் கடைசியில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இட்ஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த மூவி. லெட்டிங் டாக் Dinesh Dina. Yes, that's correct. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் மேடம் சொன்னதுன்னா எல்லாமே டீம் ஒர்க்காக செஞ்சு பண்ணி. ஸோ சங்கர் சார் என்ன ஷூட் பண்ணி கொடுத்தாரோ அதை ஓவர் கம் பண்ணாமல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான எல்லா ஒர்க்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மீரா மேம் ஒன் டே மீட் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். மேடம் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை நம்பி இந்த வாய்ப்பு பாரம்பரியம் மேடம். வழக்கமாக இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின் தான் வர மாட்டாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் ஹீரோவை காணுமீங்க, டைரக்டர் வராததுக்கு காரணம் சொன்னீங்க. ஹீரோ வந்து நாங்கள் வேற ஒரு இது காமிச்சிருக்கோம், சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சன் டிவியில் அதில் வணக்கம் கலைஞர் நம்ம வந்து அவர் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ அந்த பண்ணணும். அதுக்கு வந்து இன்றைக்கி தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ஹீஸ் டூயிங் ஓவர் தேர். அதர்வைஸ் இங்கே வந்து நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. இவ்வளோ மீடியா இங்கே தான் மெயினாக இங்கே இருக்கும். ஒரே ஒரு மீடியாவுக்கு அனுப்பியிருக்காங்கிறீங்க. இங்கே இருக்கும் ஒருத்தர் மீடியாக்காக அங்கே அனுப்பலாமா? இல்லை அனுப்பலாமா இல்லை, அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் யூனோ. ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணது அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பலாம். ஹி வாண்ட்ஸ் டு கோ ஓவர். அவர் இங்கே வரது இஷ்டம் இல்லைன்றீங்களா? இஷ்டம்லாம் இல்லை இல்லை, அவர் நினைச்ச மூவிங்க. உனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஹீ இஸ் ஃபைன். நான் மூவியில் பார்த்தா தெரியும், இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக் மூவி. நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினாக பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோ சென்ட்ரிக். ஹீரோ இஸ் த ஒன் எவ்ரிதிங். அது வருவார், இப்போ வருவார். ஹீரோயினாக இருந்தாலும் ஹீரோ சப்ஜெக்ட் சொன்னீங்கல்ல, அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, டைரக்டர் சப்போர்ட் பண்ணல, இன்னும் சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிது பாருங்க. சரி, யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க, அது சொல்லுங்க. அததான் நான் இப்போ சொன்னேன். உங்களுக்கு பெரிய கேரக்டர்ஸ் வரல. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் a cycle. கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்க. அது சைக்கிள். யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான், அவங்க கிட்ட நீங்க நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணனா அவங்க செய்யலையே நினைல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க. அதுதான் கர்மா. ஸோ இவங்களுக்கு அவங்க செய்யல, இவங்க செய்ய நான் ஏன் நினைக்கணும், இவங்க எனக்கு செய்யறாங்க. ஸோ இவங்க அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க எனக்கு செய்யறாங்க. அப்படி எடுத்துக்கோங்க, பாசிட்டிவா எடுங்க. நீங்க எதுல பணம் போட்டு ஏமாந்தீங்க? ஏமாந்தீங்கன்னா புரியல. நம்ம படத்துல அது மாதிரி கான்செப்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்ட மாதிரி. ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்ட மாதிரி எந்த டைரக்டர் ஏமாத்தினாங்க உங்களை ஃபர்ஸ்ட்? டைரக்டர் ஏமாத்துறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து இன்னும் யாருமே அப்படி சொல்ல முடியாது, யாருமே ஏமாற்ற முடியாது. பிகாஸ் அந்த ஸ்ட்ராங் உமன். அப்போ ஏன் வரல இங்கன்னு கேட்டோம்ல. இவர் தானே படத்தை ஃபுல்லா இது பண்ணியிருக்காரு, ஏன் அவர் பண்ணல? படத்தை ஃபுல்லா பண்ணீங்க, படத்தை ஃபுல்லா பண்ணீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 6 months எடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 20 months ஆச்சுல்ல, அதனால இது வெஞ்சு. உங்களுக்கு அவருக்கு சண்டை. நீங்க நினைச்சுக்கிட்டே நீங்க நினைச்சுக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. வைரலா ஒன்றும் கிடைக்காதுங்க எங்கிட்ட இருந்து. ஆல்ரெடி ஊரே வைரலா பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன என்ன வேணும்? மேடம் அந்த ட்ரோல் பண்ணாங்களா உங்களையும் ஸ்டிக்கர் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அப்போ என்ன யோசிச்சீங்க? எனக்கு ஜாலியா இருந்துச்சு. போட்டு half an hour ஏன்னா யாருமே ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, அந்த சாங்ல ரிலீஸ் ஆகிறப்போ யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறது பதிலா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் வேர்ல்டுக்கு தெரியல யாருன்னா, நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்னை திங்க் பண்ணிட்டே நான் பண்ண முடியும். என்னை திங்க் பண்றீங்களா, அப்ப நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன். நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ ஐ டோன்ட் ஜோன் பண்றது ஒரு இதுதான். என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்துல அது கூட கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சமாக போய் பாசிட்டிவ் ஆகும். அது உங்களுக்கு உங்கள் மைண்டு நெகட்டிவ் ஆகாது மேடம். இந்த படம் மொத்த கான்செப்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு 2-3 ட்ரிப்பு நீங்கள் எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. இதில் ஆமாம் ஒரு 4-5 ட்ரிப்பாக பார்த்துருப்பீங்க மேபி. இல்லைங்க, நான் தான் கிரியேட்டிவிட்டி, நான் தான் பார்த்து பண்ணீங்கல்ல படமாக முடிஞ்ச பிறகு. ஓகே, நான் கேட்க வர்றதுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த படத்தில் நம்ம ஹீரோயினாக பண்ணாமல் வேற ஒரு கேரக்டர் பண்ணி இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண வச்சிருக்கலாமேன்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு?
அப்படி தோணல. ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினுக்கு அதிகமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோயினுக்கு இட்ஸ் அ பேசிவ் ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப், சப்மிசிவ் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேறு யாருக்கும் நான் கொடுத்துருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட படத்தில் டம்மியானா பரவாயில்ல. பிகாஸ் ஒரு இடத்துல டம்மியானா இன்னொரு இடத்துல நான் வின் பண்ணுறேன், ப்ரொடியூசராக நான் வின் பண்ணிட்டு போகிறேன். அதனால இட்ஸ் நாட் a big deal. என்னோட ஆதங்கம் என்னன்னா, பக்கத்தில் நின்று சாம்ஸ் கை தட்டுற மாதிரி ரசிகர்களும் கை தட்டணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் கேட்குறேன். கட்டுவாங்க கண்டிப்பா, பிளாக் பஸ்டர் ஆகும். விடுங்க. வாழ்த்துக்கள். லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல இதே பிரசாத் லாப்ல தான் அவங்க கேள்வி கேட்டோம். மேடம் இதுக்கப்புறம் படம் பண்ணுவீங்களான்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, மறுபடியும் வந்து படம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன், இப்போ அது நல்லாவும் வந்துருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க பிக்சர் உங்களுக்கு எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேறு ஜோன், இந்த மூவி இன்னொரு ஜோனில் பண்ணிட்டேன். எனக்கு ஐம் வெரி ஹாப்பி. இது வந்து நல்ல ரீச் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. அதனால அடுத்த படம் வந்து ஹீரோயின் மேடம், அடுத்த படம் ஹீரோயினா தொடருவீங்களா இல்லை ப்ரொடியூசரா கண்டினியூ பண்ணுவீங்களா? ப்ரொடியூசர், ஹீரோயின், கிரியேட்டிவ் ஹெட், டைரக்டர் இருக்கிற எல்லா போஸ்ட் எனக்கு தான். போதுங்களா? ஸ்டோரி எழுதிட்டீங்களா? உங்களுக்கு ஸ்டோரி எழுதிட்டீங்களா? எல்லாமே கையில் வச்சிருக்கேன் நான். சரிங்களா? ஓகே. ஆனால் அவங்க நல்ல மனசுக்கு மேடம், இந்த படம் வெற்றி பெறட்டும். ஆனால் அடுத்த படத்தில் உங்களை நாங்கள் வில்லனிக் ஹீரோயினாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு ஆக்ஷன் ஹீரோயினா வில்லனிக் ஹீரோயினா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.